உலகின் மிகச்சிறந்த படைப்பாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராகட்டும், உலகின் பிரம்மாண்ட படைப்பாக இருக்கின்ற ஜிப்ரீல் ஆகட்டும், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இது பொது விதி. ஃபீ ஐ அர்தின் தமூத், அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. நீங்கள் எந்த மண்ணில் மரணிப்பீர்கள், எந்த நொடியில் மரணிப்பீர்கள், எந்த நோயால் மரணிப்பீர்கள், எந்த நொடியில் உங்களின் உடலை விட்டு உங்களின் உயிர் மூச்சு, கடைசி உயிர் மூச்சு உங்கள் வாய் வழியாக வெளியே பிரியும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. தி கிரேட் வந்து அல்லாஹ் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொண்ட அலெக்சாண்டர் சொன்னானா, உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் ஏன் என் பிணத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் அலெக்சாண்டர் தி கிரேட் இறந்துதான் போனான் என்கின்ற செய்தியை அந்த மருத்துவர்கள் சொல்ல வேண்டும். ஏன் என்னுடைய கைகள் வெறுங்கைகளாக இப்படி ஆடிக்கொண்டே என்னுடைய பிணம் சுமக்கப்பட வேண்டும் என்றால், உலகில் அனைத்தையும் அரசாட்சி செய்து, உலகில் அனைத்தையும் ஆண்டு, உலகில் அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்த அலெக்சாண்டர் சாகும் பொழுது, இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது, பிணமாக செல்லும் பொழுது வெறுங்கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு மனிதன் இறந்து போகிறார், ஒருத்தர் செத்துறார். ஒருவர் இறந்து போனவுடன் ஒரு 3 நாள் கழித்து அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாம இருந்த அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அகைன் கண்டினியூ ஆகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 நாளைக்கு எரியாம இருந்த அடுப்பு பக்கத்துல வாங்கிக்கிறது, கடையில வாங்கிக்கிறது, சொந்த பந்தங்கள் அப்படின்னு போய்கிட்டு இருந்தது. ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப ரீஇக்னைட் ஆயிடுச்சு. சரி, இப்ப அடுப்பு பத்த வைங்க, ஆக்குங்க அப்படின்னு பண்றாங்க. ஒரு 4-5 நாள் இறுக்கமாக இருந்த அவருடைய மனைவி 5வது நாள் டிவி வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜோக் வந்தோடனே அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கவலையை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 நாட்கள் அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், சீக்கிரம் நல்லவரா இருந்தா நல்லவர், வல்லவர் என்று பேசிக்கொண்டிருந்த அக்கம் பக்கத்தினர் ஒரு 15 நாளில், ஒரு மாதத்தில் அவரை பற்றிய எந்த பேச்சும் பேசுவதில்லை. அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை அப்படின்னு போயிட்டாங்க. இவ்வளவுதான் ஒரு மனிதன் யாரை திருப்திப்படுத்துவதற்காக, சொசைட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும், பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், பயங்கரமா கொண்டு வரணும் என்பதற்காக எந்த மனைவி தன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், சூப்பர் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்கிறாரு என்று சொல்வதற்காகவும், ஒரு 4 பேர் சபையில போய் நின்னா பயங்கரமா நகலாம் வாங்கி கொடுத்திருக்காரு என்றெல்லாம் காட்டுவதற்காகவும் யாருக்காக உழைத்தாரோ அந்த மனைவி ஒரு 3 நாளில் அவரை மறந்து சிரித்து விடுகிறார். சிரிச்சு ஏதோ ஒரு ஜோக்க பார்த்து அப்படியே சிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிடுறாரு.
அவருடைய பிள்ளைகள் ஒரு 2-3 நாள் நிறுத்தி இருந்த ஸ்கூலுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சார். அவருடைய நண்பர்கள் அவரை பற்றி சோக கீதம் வாசித்துக் கொண்டிருந்த அவருடைய நண்பர்கள் ஒரு 10 நாளில் அதிகபட்சம் 15 நாளில் அதை மறந்து விடுகிறார்கள். எந்த உலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, இந்த மார்க்கத்தை மறந்து, இந்த மார்க்கத்தில் தனக்கு இருக்கும் கடமையை மறந்து, அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கும் கடமைகளை புறந்தள்ளி, அல்லாஹுடைய தூதரின் வழிமுறைகளை மறந்து, எதன் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும், எந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாரோ அவர் அதிகபட்சம் இந்த நாட்டை அல்லது இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவராக இருந்தால் கூட 1 மாதம் 2 மாதம் பேசுவார்கள். அதற்கு பின்னால் அவரை மறந்து விடுவார்கள். அவ்வளவுதான் உலகம். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திலும் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் நினைக்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லா. இவன் நினைக்கிறான் தான் சம்பாதித்து வைத்திருக்கும் சொத்தும் தான் சேர்த்து வைத்திருக்கும் இந்த செல்வமும் அவனை இந்த உலகத்தில் நிலை பெறச் செய்யும் என்று நினைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். யஹ்ஸபு, அவன் கணக்கிடுகிறான். அவன் என்ன கணக்கு போடுறான் அப்படின்னா, அன்ன மாலஹு அஹ்லா, அவனை நிரந்தரமானவனாக ஆக்கும். எல்லார் மனசுலையும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்தில், சரி இப்படியே ஓடிட்டே இருக்கீங்களே, பணம் இருந்தா போதும்பா, எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில மருத்துவம் பார்த்துடலாம். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன செய்வீங்க? பணம் இருந்தா போதும்பா, போன உறவெல்லாம் திரும்பி வந்துரும். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு நாள் பணம் இருந்தா, அல்லாஹ் அதை சொல்கிறார், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவன் நினைக்கிறான், அவன் என்ன கணக்கு போடுறான் அப்படின்னா, அவனுடைய பொருளாதாரம் அவனை நிலை பெறச் செய்யும். ஆனால் அப்படி அல்ல என்கிறான். இந்த உலகம் என்பது லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் லுஹா, ஒரு காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுது, அவ்வளவுதான் வாழ்ந்த மாதிரி இருக்கும் அவன் வாழ்க்கை. அல்லாஹ் அழகா சொல்றான், ஒரு காலை பொழுது, காலைல கொஞ்ச நேரம், அப்படிதான் அவன் மரணிக்கும் பொழுதும் மரணித்து விட்ட பின்னாலும் அவன் ரியாலிட்டியில போறது என்னன்னா, ஏதோ ஒரு கால்ல பிறந்த மாதிரி கொஞ்ச நாள் டக் 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 வாழ்ந்த மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் எப்படி கடக்குமோ அப்படி கடந்து விட்டது இந்த வாழ்க்கை என்று நினைப்பான். அல்லாஹ் திருமறையில சொல்றான், லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் லுஹா, ஒரு அஷி, ஒரு இரவு நேரம், ஒரு மாலை பொழுதோ அல்லது ஒரு மதியானம் பொழுது எப்படி கடந்து போகுமோ ஒரு 4-5 மணி நேரம், அப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஒரு வயசு வந்துருச்சுன்னா கணக்கு போட்டு பார்த்தா வாழ்க்கையில பாதியை கடந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில கால்வாசி கடந்துட்ட எண்ணம் இருக்கு. இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில முக்கால்வாசியை கடந்துகிட்ட எண்ணம் இருக்கு. அலெக்சாண்டருக்கு பேர் சொல்வார்கள், தனக்கென்று அவன் சூட்டிக் கொண்ட பெயர் அலெக்சாண்டர். தனக்கென்று அவன் சூட்டிக் கொண்ட பெயர் என்னது? அலெக்சாண்டர் தனக்கென்று ஒரு பட்ட பெயரை சூட்டிக்கிட்டான். மக்கள் அதை வச்சுதான் இப்போ வரைக்கும் அழைக்கிறாங்க. அது என்ன பேரு? தி கிரேட். தி கிரேட்னா என்னது? அல் அக்பர். அல்லாஹ் சொல்றோம் இல்லையா, அல் அக்பர். தி கிரேட் என்ன? அல் அக்பர். சாதாரண அக்பரா யார் வேணா இருக்கலாம், அல் அக்பரா யார் தான் இருப்பார்? அல்லாஹ் மட்டும் தான் இருப்பார். ஆனால் அலெக்சாண்டர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் அவனை கூப்பிடும் பொழுது என்ன நடந்துட்டாங்க? அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னாங்க. ஏன்னா உலகத்தில் அவர் தோல்வி விட்டதாக சரித்திரம் இல்லை. உலகத்தில் அவர் கண்பட்ட கைப்பட்ட அவருடைய கால்பட்ட இடங்கள் அவருக்கு தோல்வியை கொடுத்ததில்லை. அலெக்சாண்டர் தி கிரேட். நினைத்ததை அடைந்தார், அடைந்ததை ஆட்சி செய்தார், ஆட்சி செய்ததை கோலோட்சி செய்தார் அப்படின்னு அவருக்கு பேர் அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் தான் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மக்களை அழைத்து சாசனம் செய்து விட்டு மரணித்தார். அட்வைஸ், ஒரு வசியத் பண்றார். என்ன வசியத் அப்படின்னா, என்னுடைய உடலை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும் என்று சொன்னார். நான் செத்துருவேன், சாவ போறேன் தெரிஞ்சிருச்சு, என் உடலை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும். பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் என் பாடியை தூக்கிட்டு போகணும். நான் அப்படி செல்லும் போது, நான் போய் என்னுடைய பாடியை தூக்கிட்டு போகும்போது பெரிய ஆடம்பரம்லாம் வேண்டாம். என் கை, you ensure that my hand, one of my hand is hanging. என்னுடைய கைகள் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்க தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. உலகத்துல அலெக்சாண்டர் யாருமே தோக்கடிக்க முடியாது, அவன்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவன்கிட்ட இருக்காத அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அலெக்சாண்டர் ஒரு வினோதமான வசியத்தை செய்துவிட்டு சாகிறார். காரணம் ஏன் தெரியுமா? அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தி கிரேட் வந்து அல்லாஹ் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொண்ட அலெக்சாண்டர் சொன்னானா,
உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் ஏன் என் பிணத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் அலெக்சாண்டர் தி கிரேட் இறந்துதான் போனான் என்கின்ற செய்தியை அந்த மருத்துவர்கள் சொல்ல வேண்டும். ஏன் என்னுடைய கைகள் வெறும் கைகளாக இப்படி ஆடிக்கொண்டே என்னுடைய பிணம் சுமக்கப்பட வேண்டும் என்றால், உலகில் அனைத்தையும் அரசாட்சி செய்து, உலகில் அனைத்தையும் ஆண்டு, உலகில் அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்த அலெக்சாண்டர் சாகும் பொழுது, இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது, பிணமாக செல்லும் பொழுது வெறுங்கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நிதர்சனமாக நடக்கின்ற உண்மை என்ன? வீட்டுக்கு வர்றாங்க, டீ குடுக்குறாங்க. ஒரு மவுத் வீட்ல நானே பார்த்தேன். ஒரு மவுத் வீட்ல டீ குடுக்குறாங்க, டக்குனு வாங்கி வாயில மவுத் வீட்ல அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் டக்குனு வாங்கி வாயில வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு சக்கரை கம்மியா இருக்குல்ல அப்படின்னு, இன்னொருத்தர் சொல்றாரு ஆமாங்க சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவ்வளவுதான் உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் இறந்து விட்டதை நினைத்து அவருக்கு என்ன கவலை? ரெண்டு கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் நீங்கள் எதை சாதித்தீர்கள், எதை சம்பாதித்தீர்கள், எதை நன்மை என அல்லாஹ்வுக்காக முற்படுத்தி வைத்தீர்கள். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா என்கிறான் அல்லாஹ். இறையச்சத்தை நீங்கள் கட்டுசாதமாக கட்டிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடைமுறையிலும் நீங்கள் எதை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு முற்படுத்தப்பட்ட நன்மைகளாக இருக்கும். அது இப்போது தெரியாது. நீங்கள் எந்த உலகத்திற்காக உழைத்தீர்களோ, போராடினீர்களோ, கஷ்டப்பட்டீர்களோ அவை அனைத்தையும் திடீரென்று ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும். திடீரென்று தான் மரணம் எப்படி வரும்? திடீரென்று தான் வரும். யாருக்கும் சொல்லி வைத்து விட்டு எழுதி வைத்து வருவதல்ல மரணம். இந்த உலகில் அல்லாஹ் அதிகம் நேசித்த ஒரு மனிதர் யார்? இந்த உலகில் அல்லாஹ்வை அவர் அதிகமாகவும் அவர் அல்லாஹ்வை அதிகமாகவும் நேசித்த முதன்மை மனிதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகில் அவருடைய ரெக்கைகள் பெரிது, அவருடைய உயரம் பெரிது. அவர் நின்றால் இவ்வளவு பெரிய சமுத்திரமே அவர் கணுக்காலுக்கு கீழே கூட வராது என்ற ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றன. அவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகின் தலை சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு எப்போது மரணம் வரும் என்பது. எல்லாம் உலகத்தில் அழைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். உலகம் பூரா அழிஞ்சிருச்சு, உலகத்தின் அனைத்து படைப்பினங்களும் அழிந்து விட்டது. உலகின் மிகச்சிறந்த படைப்பாக, அதாவது படைப்பினங்களில் மிக பிரம்மாண்ட படைப்பாக படைக்கப்பட்ட ஜிப்ரீல், வானவர்கள் உயிரை படைக்கக்கூடிய மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்திலே வருவார். அனைத்தும் முடிஞ்சு போச்சு, உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு அல்லாஹ். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ரீலுக்கு மரணம் வரட்டும், மற்ற வானவர்களுக்கு மரணம் வரட்டும், உலகின் மிகச்சிறந்த படைப்பாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராகட்டும், உலகின் பிரம்மாண்ட படைப்பாக இருக்கின்ற ஜிப்ரீல் ஆகட்டும், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இது பொது விதி. ஃபீ ஐ அர்தின் தமூத், அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. நீங்கள் எந்த மண்ணில் மரணிப்பீர்கள், எந்த நொடியில் மரணிப்பீர்கள், எந்த நோயால் மரணிப்பீர்கள், எந்த நொடியில் உங்களின் உடலை விட்டும் உங்களின் உயிர் மூச்சு, கடைசி உயிர் மூச்சு உங்கள் வாய் வழியாக வெளியே பிரியும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். யாருக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த மரணம். அந்த மரணம் திடீரென்று உங்களை அடையும் பொழுது, அந்த மரணம் திடீரென்று உங்களை ஒரு நாள் வந்து சந்திக்கும் பொழுது, அந்த மரணத்திற்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்தீர்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகு நாரா வலவு பிஷிக்கி தம்ரா. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்னதுதான் பேர்ச்சம்பழத்துல ஒரு சின்ன பீஸ் கையில வச்சிருக்கீங்க, சரி ஒரு பாதியை சாப்பிடுவோம், இங்க வாங்க இது தர்மமா சிக்கன் கொடுத்துருங்க, சொல்ல முடியாது, நாளைக்கு அது கூட உங்களுக்கு நன்மையா வரும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எதை முற்படுத்தீர்களோ, நீங்கள் உண்டு கழித்தது, நீங்கள் ஆடி கழித்தது, நீங்கள் விளையாடி கழித்தது, நீங்கள் உடுத்தி கழித்தது, நீங்கள் ஆடம்பரம் செய்து கழித்தது அனைத்தும் கழிந்து போகும். நீங்கள் எந்த பிள்ளைக்காக, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 4 நாள் ஸ்கூலுக்கு போயிருவான் அவங்க பையன், அப்பா மோதா போயிட்டாரு அழுதுகிட்டே இருந்திருப்பான். டேய் என்ன சும்மா, அதெல்லாம் பிறந்தா மரணிக்கு தான் போனோம், உங்க நம்ம வீட்டுல திட்டுவாங்க, அதான் மோதா போயிட்டாருன்னு என் பிள்ளை அழுதா, என்ன இருந்தா அவனும் சாவறான் தானே, செத்துட்டான், கிளம்பு ஸ்கூலுக்கு போ, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் மரணங்க, இஸ்லாமிய தானே சொல்லுது 3 நாள் தான், மொத்தமே 3 நாள் தான் விதியை பொருந்திக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான். எல்லோரும் கிளம்பி விட்டால்
நீங்கள் எந்த மனைவிக்காக மார்க்கத்தை மீறி தொழுகையை விட்டு கடமைகளை மறந்து எந்த மனைவிக்காக இவ்வளவு பாடுபட்டீர்களோ, உங்களை தூக்கி செல்லும் பொழுது அந்த மனைவி அப்படி என்று அழுவார். வாசல் வரைக்கும் பின்ன இங்கேயே வச்சு நாரட்டம் இங்கேயே வச்சிருப்பாங்க இந்த பாடிய வாசல் வரைக்கும். நீங்கள் எந்த பிள்ளைக்காக அவ்வளவு போராடினீர்களோ, எந்த பிள்ளைக்காக அவ்வளவு வக்காலத்து வாங்கினீர்களோ, அதுவும் ஆண் பிள்ளையாக இருந்தால் அன்னைக்கு முந்தைய இரவு தன்னுடைய மனைவியோடு உறவு வைக்காத ஆண் பிள்ளையாக இருந்தால், தெரியாதுல நீங்க எப்ப மூத்தா போவீங்க, அவனுக்கு என்ன தெரியும். முந்தைய இரவு தன் மனைவியோடு உறவு வைக்காமல் ஆண் பிள்ளையாக இருந்து அவன் சாலியான பிள்ளையா இருந்தா உங்க குழிக்குள்ள இறங்குவாங்க. தொலை வச்சுட்டு உங்க குழிக்குள்ள இறங்குவாங்க. எதுக்கு? எங்க அப்பாவுக்கு இருட்டுனா ஆகாது, அவர் தனியா இருக்க மாட்டாருங்க, எங்க அப்பாவுக்கு இருட்டுனா ஆகாது, அதுக்காக நம்மளை கொண்டு போய் அந்த இருட்டு குழியில வைத்து விட்டு சிறிது நேரம் படுப்பானா? இல்ல யாரோ திடீர்னு ஒரு வானவர் வருவானா, கொஞ்சம் அக்கப்படி பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல போறானா? உங்களை வைத்து விட்ட பின்னால் அங்கிருந்து ஒரு கை வரும், வாப்பா மேல, டக்குன்னு வாப்பா மேல, ஐயோ வாப்பா வச்சுட்டு அவன் தான் என்ன பண்ணுவான், அடுத்து வந்து மேல வந்து ஒரு புடி மண் எடுத்து தூக்கி போடுவான். எல்லாரும் சேர்ந்து தள்ளுவாங்க, கொஞ்ச நேரம் நிப்பாங்க. நாம் எந்த மனைவிக்காகவும் எந்த பிள்ளைகளுக்காகவும் எந்த உலகத்தில் அங்கீகாரத்திற்காகவும் போராடினோமோ அவை அனைத்தும் நம்மை அந்த இருட்டறையில் விட்டு சென்று விடுவார்கள். அவர்களுடைய புதைத்தவர்கள், வந்தவர்கள், அட்டன் செய்தவர்கள் அனைவருடைய காலடி சத்தம் மறைவதற்குள், ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, அவர்களுடைய காலடி சத்தம் மறைவதற்குள் அடுத்த உலகத்திற்கான தயாரிப்பு ரெடியாகும். அங்கே வானவர்கள் வந்து இறங்குவார்கள். உன்னுடைய நன்மையின் கணக்குகளை, தீமையின் கணக்குகளை எடு, சொல்லு உன்னுடைய மார்க்கம் என்ன, சொல்லு உன்னுடைய இறைவன் யார், சொல்லு உன்னுடைய தூதர் யார். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும். உலகத்தின் தொடர்புகள் அறுந்து போகும். ஐனமா குந்தும் யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அவர் என்ன? குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. அல்லாஹ் திருமறையில் கேட்கிறார், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ. கூட அடிக்கடி சொல்லுவோம், என்ன வயசுபா உனக்கு? 20 வயசு ஆகுது, நீ மரணத்திற்கு தயாரா என்று கேளுங்கள். என்ன சொல்லுவான்? அறிவு இருக்காங்க, சின்ன பையன் யங்ஸ்டரை பார்த்து 20 வயசுல சாவ போற தயாரான்னு கேக்குறீங்களா? என்ன எவ்வளவு இருக்குது? கல்யாணம் காட்சி பார்க்கணும், என்ன லவ் எல்லாம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவன் கல்யாணம் எல்லாம் பண்ண பிறகு கேளுங்க, ஏப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டல, இப்ப மரணத்துக்கு தயாரா? நான் என்ன சொல்லுவான்? இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன், புள்ள குட்டி எல்லாம் பார்க்கணும். புள்ள குட்டி எல்லாம் பெத்த பிறகு கேளுங்க, அப்ப என்ன சொல்லுவான்? இப்பதான் புள்ள குட்டி பெற்றிருக்கேன், கடமை இருக்குது, அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லா சூப்பரா கொண்டு வரணும். அது முடிஞ்ச பிறகு கேளுங்க, என்ன சொல்லுவான்? நாங்க இப்பதானங்க வந்திருக்கு, அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பார்க்க வேணாமா? சரி, அதுங்களுக்கே ஒரு கல்யாணம் காட்சி பார்த்த பிறகு இப்ப நீ தயாரான்னு எப்ப சொல்லுவான்? அப்ப என்ன சொல்லுவான்? அவங்களுக்கு ஒரு புள்ள பேத்தி, ஒரு பேரம் பேத்திய கையில தூக்கிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அப்ப டெக்னிக்கலி இஸ் பிகமிங் கிராண்ட்பா. அவன் என்னப்பா தாத்தா ஆயிட்ட, இப்ப மரணத்துக்கு தயாரா? தாத்தா பேச்சுக்கிறாங்க, வயசு எப்படி இருக்கிற அப்படின்னு இல்லையா? மரணத்துக்கு யாரும் தயார் கிடையாது. அப்போ தாத்தா ஆயிட்டா, சரி மரணத்துக்கு தயாரா? இப்போ இல்லங்க, இவ்வளவு சீக்கிரம் என்னங்க இருக்கு, காலம் வரும்போது போவோம் அப்படின்னு. மரணத்துக்கு இவனே ஒரு டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். சரி, அந்த பேரம்பேத்திக்கு ஒரு கல்யாண காட்சி ஆகிட்டா பரவாயில்ல போதும். அந்த பேரம்பேத்திக்கு கல்யாணம் ஒரு பிள்ளை பேத்திய பிறகு என்ன சொல்லுவான்? அட அந்த கொள்ளு பேத்தியை தூக்கி கொஞ்சிட்டேன்னா இந்த கட்டையை சாச்சிடணும். ஆக மொத்தத்துல நோ ஒன் இஸ் ரெடி டு டிபார்ட். யாரும் என்ன செய்ய மாட்டான், செல்வதற்கு தயார். ஆனால் மரணம் எப்படிப்பட்டது? நம்ம தாடி வைக்கிறதுக்கு வயசை நிர்ணயிக்கிற மாதிரி, இந்த வயசுல எதுக்கு தாடி அப்படின்னு தாடி வைக்கிறதுக்கு வயசை நிர்ணயிக்கிற மாதிரி மரணிப்பதற்கு என்ற ஒரு வயசு இருக்கிறதா என்ன? அந்த மரணம் எப்படிப்பட்டது? இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நீங்கள் எந்த மரணம் உங்களை வந்தடைந்து விடக் கூடாது என்று வெறுண்டோடுகிறீர்களோ,
ஓடுறான், எனக்கு வரக்கூடாது மௌத், இப்ப இல்ல, இப்ப 20 30 வயசு இல்ல 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 வேலை இருக்கு, கடமை இருக்கு, இப்போ வராது. நீங்கள் வெறுண்டோடுகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க ஓடுறீங்க மட்டும் இல்ல, அதை அக்செப்ட் பண்ண நீங்க தயாரா இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான் கிளீனா, நீங்கள் எந்த மரணத்தை அடைந்து விடக் கூடாது என்று ஓடுகிறீர்களோ அந்த மரணம் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். நீங்கள் எந்த மரணத்தை கண்டு அஞ்சு ஓடுகிறீர்களோ, வெறுண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். ثم تردون الى عالم الغيب والشهاده, மறைவானவற்றையும் நேரானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விற்கு முன்னால் உங்களை கொண்டு போய் நிறுத்தப்படும். فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுவான். அன்னைக்கு அந்த டைம்ல அத்தனை மணிக்கு அத்தனை நொடியில இது செஞ்சல, இந்த ரெக்கார்டு கரெக்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவான்? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிர் சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது? சின்னதா தான செஞ்ச, அதை எழுதி வச்சிருக்கானே அல்லாஹ், பெருசா செஞ்ச, அதை எழுதி வச்சிருக்கானே அல்லாஹ் என்று மறுமையில் மனிதன் கதறுவதற்கு முன்னால் தன்னை சீர்தூக்கி பார்த்து திருத்திக் கொள்வதற்கு தான் மரணத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். இந்த உலகில் என்னுடைய பங்கு, இந்த உலகில் என்னுடைய பங்கு என்று ஓடக்கூடிய அனைவருக்கும் நாளை மறுமையில் என்னுடைய பங்கு என்ன என்பதை யோசிப்பதற்குத்தான் மரணத்தை பற்றிய நினைவு. மரணத்தை அதிகம் நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று கூறி என் ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் இரண்டு வகையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, உலகத்தில் தன்னுடைய பங்களிப்பை எந்த வகையிலும் மறக்காத ஒரு சாதனையாளர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல கணவரா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல தந்தையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல தலைவரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல ஆட்சியாளரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பண்பாளர், நல்ல நண்பரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் வரலாற்று புத்தகங்களில் எங்கும் மறுக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மரணத்தின் நினைவு என்பது இந்த உலகத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதரை தெளிவா வச்சிருக்கிறது. தனக்கு என்று வரும்பொழுது எல்லா விதத்திலும் மரணத்தின் நினைவு கூறக்கூடிய ஒரு நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அந்த மரணம் நம்மை வந்தடையும் பொழுது நம்ம தூய்மையான நிலையில இருக்கணும். சின்னதா மேகமூட்டம் வந்துருச்சா உடனே ரசூலுல்லாஹி பள்ளியாசல்ல போடுவாங்க. ஏன்? மறுமை வந்தாலும் வந்துரும் பயம், மறுமை வந்தாலும் வந்துரும் அந்த பயம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை தன்னுடைய பர்சனல் நிலைப்பாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா இருந்தார். இந்த நொடியில் நான் மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும் என்பதில் தெளிவா இருந்தார். அதே நேரம் தன்னுடைய சமூகம், உலகத்தில் ஒரு முஸ்லிம் யார், இந்த சமூகம் யார் என்பதை நிலைநாட்டுவதிலும் அரசியலிலும் தெளிவாக இருந்தார். இதான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பவர்கள் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை கொண்ட பிரச்சாரம், அந்த மார்க்கத்தின் சொல்லக்கூடிய மக்கள் எதிர்நோக்கக்கூடிய விஷயங்கள், அதுல ரொம்ப தெளிவாகவும் உத்வேகத்தோடு வீரியத்தோடு இருந்தாங்க. அதுல உத்வேகமும் தெளிவும் வீரமும் விவேகமும் இருந்ததற்கு காரணம் இதுல ரசூலுல்லாஹ் தெளிவா இருந்தார். இங்க தெளிவா இருந்தாலும் அங்க உதவி கிடைக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் மரணத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரும் அவரின் தோழர்களும் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில சாட்சி பகர்கிறார். அதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். வலக்கது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கப்லு அன் தல்கவு. அல்லாஹ் சொல்றார் திருமறையில, நீங்களா எப்படி இருக்கீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லலாம் நான்லாம் மரணத்துக்கு எப்பவுமே தயாரு, நான்லாம் பயங்கர போல்டான ஆளு, பிரேவான ஆளுன்னு சொல்லிக்கலாம். ஆனா உள்ளத்துல அது இருக்கா இல்லையான்னு யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வே சாட்சி பகர்றார் ரசூலுல்லாஹ் பத்தியும் சஹாபாக்களை பத்தியும். வலக்கது குன்தும் தமன்னவுனல் மௌத். நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் என்னன்னு, எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கணும், அதாவது மரணிச்சிடணும், சீக்கிரமா மௌத் வரும், மனசுல வாயால கேட்க கூடாது. லாயத்த மன்ன என்ன அஹதகுல் மௌத்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாயால எப்பவும் போய் எனக்கு மௌத் கூட அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது, அது ஹராம், அப்படி கேட்க கூடாது. ஆனா மனசளவுல மரணத்துக்கு எப்போதும் தயாரானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்னால் அந்த மரணத்தை நம்ம போய் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை அவர்கள் அடைந்திருந்ததனால் தான் உலகத்துல எல்லாமே வெற்றி.
எல்லாமே வெற்றி. மரணத்தை எதிர்நோக்கி, மரணத்தை எப்போதும் ஆசைப்படக்கூடிய, மரணத்தை அது ஏன் ஆசைப்படணும்னா உடனே போய் அல்லாஹ்வை பார்த்து பெரிய அந்தஸ்து அடைஞ்சிடணும். அப்ப அது வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய கடமையை மறந்துடணுமா? அதான் இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கடமைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைச்சு you should give your best, பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணணும். மறுமை மரணம் சார்ந்த உங்களுடைய எண்ணம் அந்த உலக விஷயத்தை ஈஸியாக கொடுத்துரும். உங்களுடைய அந்த ஓட்டத்தை, அந்த பயணத்தை எளிதாக இவ்வளவுதான் விஷயம். மரணத்தையும் மறுமையையும் எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒருவனின் மொத்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். மறுமைக்காக, மரணத்திற்காக தன்னை ஒவ்வொரு நொடியிலும் தயார்படுத்திக் கொள்பவனுடைய அனைத்து பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவனுக்கு ஒரே வகையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியுமே அல்லாஹ் வாழ்க்கையில் தருகிறான். அதில் வெற்றியானாலும் மகிழ்ச்சி அடைகிறான், தோல்வியானாலும் மகிழ்ச்சி அடைகிறான், ஏற்றமடைந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறான், வீழ்ச்சி அடைந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறான். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார்கள். பெரும் பெரும் படைகள், பட்டாளங்களை திரட்டினாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை. ஏன்னா மறுமையை, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் நாம் அமைதியா இருந்தார். பெரும் பெரும் அடிகள், உதைகள் வாங்கி ரத்தம் சுத்த சொட்ட தன் தோழர்களை இழந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான். ஏன்? நாம் மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய நாளைய மையத்துகள், நாம் மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய நாளைய மையத்துகள் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் தெளிவாக இருந்தார்கள். நாளை மறுநாளைய அல்லது நாளைய மையத்துகளாக இருக்கக்கூடிய நாமும் அதையே எதிர்நோக்கி வாழ்வோமாக. அதனால் தான் இப்படி ஒரு பிரார்த்தனையை கபிரஸ்தான்களுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொன்னார்கள். என்ன கபிரஸ்தான்ல போகும்போது என்ன துஆ ஓதுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர்னா. என்ன? கபர்வாசிகளே ஸலாம் அலைக்கும், அன்தும் ஸலஃபுனா, நீங்க எங்களை முந்திட்டீங்க, அவ்வளவுதான். இத சொல்லணும். நீங்க எங்களை முந்திட்டீங்க. வ நஹ்னு பில் அஸர், we are on your track. உங்க ட்ராக்ல அப்படியே வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உலகில் பிறந்த யாரும் நீடித்ததாக வரலாறு இல்லை. உலகில் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காகவில்லை. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். தன்னுடைய தடியை கொண்டு அடித்து கடலை இரண்டாக பிளந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காகவில்லை. அவரும் இந்த உலகை விட்டு பிரிந்தார். நெருப்புடைய தன்மை எரிக்கக்கூடியது. யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் என்ற அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று நெருப்பு குண்டமே அவருக்கு குளிர்வானதாகவும் நிம்மதியானதாகவும் மாறியது. மிகப்பெரிய ரசாயன புரட்சியை செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு அவர் விதிவிலக்காகவில்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காகவில்லை. உலகில் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மரணிக்கல, உயர்த்தப்பட்டிருக்கிறார். மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுவார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு அவரும் விதிவிலக்காக மாட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகை விட்டு பிரிவார். எல்லாரும் இந்த உலகை விட்டு பிரிவார்கள். மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அழைப்பான். எல்லாரும் போயாச்சா? ஜிப்ரீல் எல்லா மத்த மலக்குமார்கள் எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், I created you for a purpose, you fulfilled your purpose. ஒரு காரணத்துக்கு தான் உன்னை படைத்தேன், நீ உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாய், வா உனக்கு மரணம் உண்டாகட்டும் என்று அதையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக வர்ணித்து காட்டினார்கள். உலகில் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லாதவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். இத்தனை 100 ஆண்டுகள், இத்தனை 1000 ஆண்டுகள், இத்தனை பேருடைய உயிர்களை பறித்த மலக்குல் மௌத்துக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அவருடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். லிமனில் ஜப்பார், லிமனில் முத்தகப்பிர், லிமனில் முல்கு யௌம் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த நாளின் அதிகாரம் யாருக்கு? இந்த நாளின் அதிபதி யார்? உங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்கே? உங்களின் அதிகாரிகள் எங்கே? உங்களின் அதிகாரம் படைத்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பதில் தரும் ஆற்றல் படைத்தவர்கள், அதற்கு பதில் தரும் சிந்தனை படைத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் இருப்பான். உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் மரணிக்கக்கூடியவை. The definition of God is he is uncreated. அல்லாஹ்வை தவிர அனைத்தும் இந்த உலகில் மரணிக்கக்கூடியவைகள். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக.
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأقوى وأكبر. أقم الصلاة.